தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். தஞ்சையில் மீண்டும் மழை பெய்து வருவதாக தீபாவளி விற்பனை பாதித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சையத் மௌலானா. சையத் மௌலானா, நம்ம ஒரு மணி கிட்ட பேசியிருப்போம். அப்ப மழை பொழிவு இல்லாததுனால அங்க வியாபாரிகள் விறுவிறுப்பா அவங்களுடைய வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. மக்களும் கூட்டமாக அந்த பகுதியில் பொருட்களையும் புத்தாடைகளையும் பட்டாசுகளையும் தீபாவளிக்காக வாங்கிட்டு போனதையும் பார்க்க முடிஞ்சது. திரும்பவும் மழை பெய்யுதா? இப்பயும் மழை பொழிந்து கொண்டு இருக்கிறதா? என்ன சொல்றாங்க வியாபாரிகள்? அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை என்பது பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட விட்டு சில நாட்களாகவே மழை காரணமாக பல்வேறு பாதிப்புக்குள்ளாகி வியாபாரிகள் இருக்கிறார்கள். நம்ம இருக்கக்கூடிய பகுதியான அண்ணா சாலை பகுதியில் தீபாவளி பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஏராளமான கிராம மக்கள் தஞ்சை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நம் மதியம் பார்க்கும்பொழுது நல்லா வெயில் எடுத்துக் கொண்டிருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை என்பது தற்போது பெய்து வருகிறது. இதன் காரணமாக தஞ்சையில் உள்ள காந்தி சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலையில் இருக்கக்கூடிய தரைக்கடை வியாபாரிகள் இப்போ தற்போது வியாபாரம் என்பது தலையிலிருந்து காணப்படுகிறது. ஒரு மணி போல் பார்க்கும் பொழுது 2 மணி போல் பார்க்கும்போது மக்கள் கூட்டமாகவே காட்சியளிக்க இந்த இடமானது தற்போது வெறும் குடைகள் பிடித்தவாறு பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி ஆக வேண்டும் என்று நான் சொன்னால் நாளை ஒரு தினம் தான் இருக்கிறது. அதனால் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டும், தீபாவளி கொண்டாடப்பட வேண்டும். அதனால் நம்ம அந்த மலையை குடையை பிடித்தவாறு தற்போது இந்த வியாபாரம் நடைபெற்று வருகிறது. நம்மளிடையே ஒரு வியாபாரி இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். மழை என்பது விட்டு பெய்து வந்துட்டு இருக்கு. வியாபாரம் காலையில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? காலைல நல்லா தான் இருந்தது. இப்போ சாயந்தரம் மழை பெஞ்சதுக்கப்புறம் கூட்டம் கொஞ்சம் கம்மியானதுனால வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு வந்தால் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படும்? ஒரு வாரமாக நாங்கள் கடை போட்டிருக்கோம். மழை பெஞ்சாலே வியாபாரம் கம்மியாகிடுது. அது தொடர்ந்து இருக்க மாட்டேங்குது. நார்மலாக வெயில் அடிக்கிறப்போ கூட்டம் வருது, அதுக்கப்புறம் இல்லை. தீபாவளி கூட்டம் நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை மழை வந்ததுனால. அதாவது வியாபாரிகள் கூறும்போது நாங்கள் மழை காரணமாக வியாபாரம் என்பது முழுமையாக நடைபெறவில்லை, சிறிது நேரம் தான் நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது. என்னென்னு சொன்னால் வியாபாரம் அனைத்துமே மூடி வைக்கப்படுது. தார்பாய் மூலமாக அந்த பொருட்கள் அனைத்துமே மூடி வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஏராளமான பொதுமக்கள் திடீரென மழை வரும் என தெரியாமல் அவர் குடைகள் கூட எடுத்து வராமல் மழையில் நினைந்தபடி சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தால் தண்ணீர் என்பது பல இடங்கள் தேங்கி மழை நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த பகுதியானது முக்கியமான பகுதி. தஞ்சை அண்ணா சாலை, காந்தி சாலை தான் தீபாவளி பண்டிகை என்றாலும் ஒரு கூட்டம் கூடும். ஆனால் தற்போது மழையின் காரணமாக வெறிச்சோடி காணப்படுகிறது. நாளை ஒரு நாள் தான் இருக்கிறது. நாளை மழை பெய்யுமா இல்லை பெய்யாதா என பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று வியாபாரிகளும் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறார்கள். கள நிலவரத்தை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி சையத். தஞ்சையை பொறுத்த வரைக்கும் மதியம் நல்ல வெயில் அடிச்சது. அதனால மக்களும் ஆர்வத்தோட தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்க வந்தாங்க. ஆனால் இப்போ திரும்பவும் மழை பொழிவு இருக்கிறதுனால மக்களுடைய கூட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வியாபாரிகளும் தெரிவிக்கக்கூடியதை பார்க்க முடிந்தது. தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.